Hi friends, welcome back to my channel Savvy Learner. In the video நம்ம பார்க்க போறது CBSE syllabus 11th accountancy chapter 8 journal தான் பார்க்க போறோம். So இந்த வீடியோல வந்து journalize the following transaction of Singh Enterprises அப்படினு क्वेश्चन கொடுத்திருக்காங்க. So என்னோட bookல பாத்தீங்கன்னா question number 14. So உங்க bookல என்ன question அப்படிங்கறதை எனக்கு கமெண்ட் பாக்ஸ்ல கமெண்ட் பண்ணுங்க. So இந்த வீடியோல நம்ம இந்த சம்மு அடுத்த சம்மு நம்ம பார்க்க போறோம். So உங்களுக்கு இந்த வீடியோ யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா மறக்காம நம்ம சேனல் Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை கிளிக் பண்ணுங்க. அப்பதான் நான் போடுற வீடியோஸ் நீங்க மிஸ் பண்ணாம பார்க்கலாம். So இந்த வீடியோஸ் உங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருந்துச்சு அப்படினா உங்க फ्रेंड्सக்கு ஷேர் பண்ணுங்க. So first பாத்தீங்கன்னா June 1st started business with cash amount வந்து 50000 rupees. So business வந்து ஸ்டார்ட் பண்றாங்க. அப்ப என்ட்ரி என்ன வரும்? Cash account debit to capital account. Cash அப்படின்றது business குள்ள வருது. So comes in. So comes in அப்படினா நம்ம என்ன பண்ணனும்? Debit பண்ணனும். Capital அப்படின்றது ஓனர் நமக்காக அமௌண்ட் தரார். So he giving the amount to the business. So நால giver. So அதனால அவரை நம்ம credit பண்றோம். அமௌண்ட் வந்து 50000. So அடுத்து பாத்தீங்கன்னா deposited check from saving account in firm's account அப்படினு கொடுத்திருக்காங்க. அமௌண்ட் வந்து 2 lakh rupees. இது பாத்தீங்கன்னா நம்ம deposit பண்ணிருக்கோம் check amount. So savings account தான் but in firm account அப்படினு கொடுத்திருக்காங்க. So capitalக்காக amount deposit பண்ணிருக்கோம் அப்படின்றதா இதோட மீனிங். புரிஞ்சுச்சா? So check deposited from saving account in firm's account அப்படினு கொடுத்திருக்காங்க. அமௌண்ட் வந்து 2 lakh. So இதுக்கு என்ட்ரி எப்படி போறோம்னா நம்ம பேங்க் ரிசீவ் பண்றாங்க. So பேங்கர் நமக்காக அமௌண்ட் ரிசீவ் பண்றாங்க. So ரிசீவரை டெபிட் பண்ணுங்க. இது வந்து அகைன் கேபிட்டல் அக்கவுண்ட் தான். புரிஞ்சுச்சா? கேபிட்டல் தான் அடிஷனலா அமௌண்ட் அவங்க இன்வெஸ்ட் பண்றாங்க. So ஓனர் வந்து அமௌண்ட் கொடுக்கறாங்க. giving the amount. அமௌண்ட் எவ்வளோ? 2 lakh. So அமௌண்ட் வந்து 2 lakh rupees. So நரேஷன் எழுதிக்கோங்க. So இங்க பாத்தீங்கன்னா செக் வந்து டெபாசிட் பண்ணிருக்காங்க. So எதுல? firm's accountல டெபாசிட் பண்ணிருக்காங்க. அதாவது கேபிட்டல் அப்படினு நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். அதனால bank account debit to capital account அப்படினு நம்ம journal போட்டுருக்கோம். நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா June 3rd received check from Ram as loan அப்படினு கொடுத்திருக்காங்க. So ராம் அப்படின்ற ஒரு पर्सन இருந்து நம்ம loan amount receive பண்ணிருக்கோம். So எதுல receive பண்ணிருக்கோம்னா செக். So செக்னா பேங்க் தான் நம்ம பேங்க்ல தான் அமௌண்ட் டெபாசிட் ஆயிருக்கும். So அப்ப என்ட்ரி எப்படி போடணும்னா bank account debit to Ram's loan account because banker நமக்காக அமௌண்ட் ரிசீவ் பண்றாங்க நம்மளோட அக்கவுண்ட்ல. So ரிசீவரை டெபிட் பண்ணுங்க. So லோன் பாத்தீங்கன்னா யார் கொடுக்கறா? ராம் அப்படின்ற पर्सन நமக்கு கொடுக்கறாங்க. So ராம் வந்து giver. எதை give பண்றாரு? அமௌண்ட்டை give பண்றாரு. அமௌண்ட் வந்து 50000 rupees. So இந்த இடத்துல ஏன் நம்ம லோன்னு போட்டுருக்கோம்னா நம்ம ஸ்பெசிஃபிக் பண்றோம். ஸ்பெசிஃபிக்கா இவர்ட்ட இருந்து நம்ம லோன் ரிசீவ் பண்ணிருக்கோம் அப்படினு தனியா நம்ம தெரியணும் அப்படின்றதுக்காக தான் ராம் லோன்ஸ் அக்கவுண்ட் அப்படினு நம்ம மென்ஷன் பண்றோம். ஓகேவா? So நரேஷன் எழுதிக்கோங்க. So next June 4th purchase goods for cash amount வந்து 15000 rupees. So purchase பண்ணிருக்கோம். So அப்படினா expenses. Purchase அப்படின்றது expenses. cashல நம்ம pay பண்ணிருக்கோம். So cash goes out. So purchase account debit to cash account. amount வந்து 15000 rupees. So purchase அப்படின்றது expenses. So expenses டெபிட் பண்ணுங்க. cashல pay பண்ணனால cash வந்து goes out. So அதை நீங்க credit பண்ணுங்க. புரிஞ்சுச்சா? So இதுதான் இந்த transaction. So narration கண்டிப்பா எழுதிக்கோங்க. So அடுத்தது பாத்தீங்கன்னா sold goods to Hari Sales Delhi amount வந்து 12000 rupees. இது வந்து credit sale. So credit saleக்கு எப்படி என்ட்ரி போடுவோம் நம்ம? Hari account debit to sales account. Hari பாத்தீங்கன்னா நம்மள்ட்ட இருந்து goods வந்து ரிசீவ் பண்றாரு. So receiver. Sales வந்து நமக்கு income. புரிஞ்சா? So receiver நம்ம டெபிட் பண்ணோம். யாரு? receiver ஹரி அப்படின்ற पर्सन நம்மள்ட்ட இருந்து goods ரிசீவ் பண்றாங்க. சோ அவங்கள டெபிட் பண்ணுங்க. சேல்ஸ் பாத்தீங்கன்னா நமக்கு இன்கம். சோ அதனால நம்ம அத கிரெடிட் பண்றோம். அமௌண்ட் வந்து 12000 rupees. சோ நெக்ஸ்ட் டிரான்சாக்ஷன் பாத்தீங்கன்னா June 13th pay to Ram by check advanced for mission. சோ மிஷன் வாங்குறாங்க. அதுக்கு அட்வான்ஸ்ட் அமௌண்ட் கொடுத்திருக்காங்க. சோ by check. ஓகே? சோ இதுக்கு வந்து நம்ம எப்படி ஜர்னல் போடுவோம்னா நம்ம அமௌண்ட் பே பண்ற மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ண போறோம். So யார்ட்ட பே பண்ணிருக்கோம்? ராம் அப்படின்ற पर्सन தான் அமௌண்ட் பே பண்ணிருக்கோம். So இவங்க வந்து நம்மள்ட்ட இருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்றாங்க. So ரிசீவரை டெபிட் பண்ணுங்க.
அடுத்தது டு பேங்க். ஸோ பேங்க்கில் தான் நம்ம பே பண்ணுறோம். ஸோ நமக்காக அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. யார்? பேங்கர் நமக்காக அமௌண்ட்டை ராம் பர்சன்ட்டை கொடுக்குறாங்க. ஸோ வந்து கிவர். ஸோ கிவரை கிரெடிட் பண்ணுங்கள். அமௌண்ட் வந்து 40,000 rupees. ஓகே. ஸோ என்ட்ரி பார்த்திங்கன்னா ராம் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட். நரேஷன் எழுதிக்கோங்க. ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா June 17th ரிசீட் ஃப்ரம் ஹரி சேல் டெல்லி. ஸோ என்ன ரிசீவ் பண்ணியிருக்கோம்? கேஷை தான் ரிசீவ் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் வந்து 10,000 rupees. என்ட்ரி எப்படி வரும்னா இங்கே வந்து நம்ம பேங்க்குன்னு போடலாம், இல்லை செக்குன்னு போடலாம். ஸோ நமக்கு கொஸ்டினில் பேங்க்குன்னு கொடுக்கல, கேஷுன்னு மென்ஷன் பண்ணல. ஸோ நான் ரெண்டுமே உங்களுக்கு போட்டு எழுதி காட்டுறேன். ஸோ பேங்க்கில் பார்த்திங்கன்னா அமௌண்ட்டு ரிசீவ் பண்ணியிருப்பாங்க, நமக்காக அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருப்பாங்க பேங்கரு. ஸோ கேஷ் அப்படின்னா கேஷ் உங்களுக்கு கம்ஸ் இன். ஓகே. ஸோ கேஷ் ஆஃப் பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு ஹரி. ஸோ ஹரி அப்படின்ற பர்சன் நமக்கு அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ கிவர், அதனால் கிரெடிட் பண்ணுங்கள். ஸோ ஏதாவது ஒன்று நீங்கள் எழுதிக்கலாம், கேஷுன்னு எழுதிக்கலாம், இல்லைன்னா பேங்க்குன்னு எழுதிக்கலாம். கீழே வந்து டு ஹரி அக்கௌண்ட் அப்படின்னு நீங்கள் எழுதிக்கோங்க. அமௌண்ட் வந்து 10,000 rupees. ஸோ நரேஷன் கண்டிப்பாக எழுதணும். ஸோ அடுத்தது வந்து June 20 brought furniture from SR furniture against check payment அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நம்ம பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம் ஃபர்னிச்சரு. ஸோ செக்கில் நம்ம பே பண்ணியிருக்கோம். ஸோ செக்கில் பே பண்ண நம்ம என்னென்னு மென்ஷன் பண்ணோம்? பேங்க் அப்படின்னு மென்ஷன் பண்ணுமா? ஸோ பேங்கர் நமக்காக அமௌண்ட்டு கொடுக்குறாரு. ஸோ அதனால் பேங்க்கை கிரெடிட் பண்ணுங்கள். ஃபர்னிச்சர் பிஸ்னஸ்குள்ளே வந்திருக்கு. ஸோ பிஸ்னஸ்குள்ளே வந்துச்சு அப்படின்னா நம்ம என்ன பண்ணணும்? டெபிட் பண்ணணும். ஸோ அமௌண்ட் வந்து 22,400. ஸோ என்ட்ரி பார்த்திங்கன்னா ஃபர்னிச்சர் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட் பீயிங் ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ்ட். நெக்ஸ்ட்டு June 27th பெய்ட் ரெண்ட் பை செக். ஸோ செக்கில் தான் நம்ம ரெண்ட்டு பே பண்ணியிருக்கோம். ஸோ ரெண்ட் அப்படின்றது நமக்கு என்ன? எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணுங்கள். ஸோ எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணுங்கள். நம்ம எதில் பே பண்ணுறோம்? செக்கில் பே பண்ணுறோம். ஸோ நமக்காக அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. யார்? பேங்கர். நம்ம செக்குக்கு அமௌண்ட்டு தராங்க. அமௌண்ட் வந்து 28,000. ஸோ ரெண்ட் அப்படின்றது எக்ஸ்பென்சஸ். ஸோ அதனால் டெபிட் பண்ணுங்கள். ரெண்ட் அக்கௌண்ட் டெபிட்னு எழுதுங்க. அடுத்தது பேங்க் செக்குன்னு கொடுத்துருக்காங்க. ஸோ அதனால் டு பேங்க்குன்னு மென்ஷன் பண்ணுங்கள். ஏன்னா பேங்கர் நமக்காக அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ ஹீ இஸ் கிவிங் தி அமௌண்ட். அடுத்தது June 27th sold personal car and invest the amount in business. ஸோ அவங்க ஒரு கார் வச்சுருக்காங்க. ஸோ அந்த காரை சேல் பண்ணிவிட்டு அந்த கார் அமௌண்ட் என்ன பண்ணுறாங்க? பிஸ்னஸில் அடிஷ்னல் கேபிட்டலாக இன்ட்ரடியூஸ் பண்ணுறாங்க. ஸோ இதுக்கு எப்படி நீங்கள் ஜேர்னல் போடணும் அப்படின்னா, ஸோ நம்ம செகண்ட் ட்ரான்சாக்ஷன் பார்த்தோம்னா அடிஷ்னல் கேபிட்டலை இன்ட்ரடியூஸ் பண்ண மாதிரி நம்ம என்ன பண்ணியிருக்காங்கன்னா நம்ம பேங்க் தான் மென்ஷன் பண்ணுறோம். ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட்டு டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ ஓனர் வந்து ஃபர்தராக கேபிட்டலை இன்வெஸ்ட் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ஹீ இஸ் கிவிங் தி அமௌண்ட் டு தி பிஸ்னஸ். ஸோ நமக்காக பேங்கர் வந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் ரிசீவரை டெபிட் பண்ணுங்கள், பேங்க் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்கள். ஸோ இந்த இடத்துல கேபிட்டலை கிரெடிட் பண்ணுங்கள். அமௌண்ட் வந்து 80,000. ஸோ நீங்கள் கேஷுன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம், பேங்க்குன்னு மென்ஷன் பண்ணிக்கலாம். ஸோ உங்கள் கொஸ்டின் எப்படி கேட்குறாங்களோ அதுக்கு தகுந்த மாதிரி நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கலாம். June 27th goods costing ₹2,000 were destroyed by fire. These goods were not insured. ஸோ இன்சூரன்ஸ் பண்ணல. ஸோ அதனால் நமக்கு இது பார்த்திங்கன்னா லாஸ் தான். என்ட்ரி எப்படி வரும்னா லாஸ்ட் பை ஃபயர் அக்கௌண்ட் டெபிட். ஸோ இது வந்து நமக்கு லாஸு. ஸோ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அண்ட் லாஸஸ். நாமினல் அக்கௌண்ட்டில் படிச்சிருக்கோம்ல. ஸோ அப்போ டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ். ஸோ இது மட்டும் நம்ம எக்ஸ்பென்சஸ் தான் பார்த்தோம். இங்கே பார்த்திங்கன்னா லாஸ் வந்திருக்கு. ஸோ லாஸ் வந்தாலும் நம்ம டெபிட் பண்ணோம். ஆனால் பை எப்படி அப்படின்றத மென்ஷன் பண்ணோம். நமக்கு இங்கே ஃபயர்னு கொடுத்தாங்க. ஸோ அதனால் பை ஃபயர். தெஃப்ட்டுன்னு கொடுத்துருந்தாங்கன்னா லாஸ்ட் பை தெஃப்ட் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணோம். ஸோ லாஸ்ட் பை ஃபயர் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ். ஏன்னா கூட்ஸ் அப் வந்திருக்கா. ஸோ கூட்ஸ் வந்து லாஸ்ட் ஆனதுனால நம்ம அது பர்ச்சேஸ் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். ஸோ பர்ச்சேஸிங் கிரெடிட் பண்ணோம், அதை நீங்கள் மறந்துடாதீங்க. புரிஞ்சிச்சா? லாஸ்ட் பை ஃபயர்னு வந்தாலே என்ன பண்ணணும்? பர்ச்சேஸை நம்ம கிரெடிட் பண்ணணும். அமௌண்ட் வந்து 2,000 rupees. ஓகே. லாஸ்ட் பை ஃபயர் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் அக்கௌண்ட். நரேஷன் கொஸ்டினை பார்த்து எழுதிக்கோங்க. June 30 paid life insurance for employee. அமௌண்ட் வந்து 5,000 rupees.
ஸோ இங்கே என்ன பண்ணியிருக்காங்க, எம்ப்ளாயிக்காக லைஃப் இன்சூரன்ஸ் பே பண்ணியிருக்காங்க. அகெயின் இது பார்த்திங்கன்னா நமக்கு பர்சனலில் தான் கன்சிடர் பண்ணிக்குவாங்க. ஸோ எம்ப்ளாயியோட லைஃப் இன்சூரன்ஸ்க்காக இவங்க பே பண்ணுறாங்க. ஸோ அது வந்து பர்சனல், அதனால நம்ம ட்ராயிங் அப்படின்னு நம்ம கன்சிடர் பண்ணிக்கலாம். ஸோ எவ்வளோ அமௌண்ட்டுனா 5000 rupees. ஸோ என்ட்ரி எப்படி போடணும், ட்ராயிங் எப்படி நம்ம ட்ரீட் பண்ணுவோம் அதே தான். ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க்கு, ஏன்னா வந்து இங்கே செக்கில் பே பண்ணுற மாதிரி நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ பேங்கர் நமக்காக அமௌண்ட்டு கொடுக்குறாங்க, கிவர். ஸோ ட்ராயிங் பார்த்திங்கன்னா நமக்கு லாஸு, ஸோ அதனால் நம்ம டெபிட் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் வந்து 5000. ஸோ ட்ராயிங் அக்கௌண்ட் டெபிட் டு பேங்க் அக்கௌண்ட், நரேஷன் கண்டிப்பாக எழுதுங்க. புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா June 30 வந்து, ஸோ June 30 பெய்ட் சேலரி ₹20,000 rupees. ஸோ சேலரி அப்படின்றது நமக்கு என்ன, எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணுங்கள். ஸோ இங்கே கேஷில் பே பண்ண மாதிரி தான் நம்ம கன்சிடர் பண்ணிக்கிறோம். ஸோ சேலரி அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு கேஷ் பார்த்திங்கன்னா கோஸ் அவுட். ஸோ கோஸ் அவுட்டை க்ரெடிட் பண்ணுங்கள். புரிஞ்சிச்சா? அமௌண்ட் வந்து 20,000 rupees. ஸோ salary account debit to cash account being salary paid. ஸோ இந்த சம் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா? 14th சம் எப்படி போட்டோன்றது. ஸோ ஒவ்வொரு சம்மாக நீங்கள் ஒர்க் அவுட் பண்ணி பாருங்கள். ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு நான் 2 லிங்க் ப்ரொவைட் பண்ணியிருக்கேன். ஒன்று வந்து ஷார்ட் ஆன்சர் டைப் கொஸ்டினோட கொஸ்டின் அண்ட் ஆன்சர், அது ஒரு வேர்ட் டாக்குமெண்ட்டாக இருக்குது. ஸோ செகண்ட் வேர்ட் டாக்குமெண்ட்டு பார்த்திங்கன்னா உங்களுக்கு 5 ஜேர்னல் கொஸ்டின்ஸ் கேட்டிருக்கேன். ஸோ 5 கொஸ்டின்ஸ் மொத்தமாக அதில் இருக்குது. ஸோ நீங்கள் டெஸ்ட் மாதிரி நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணி அந்த டெஸ்ட்டு நீங்கள் எழுதி பாருங்கள். கண்டிப்பாக உங்களுக்கு அது யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஸோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கா அப்படின்றத எனக்கு மறக்காமல் இந்த வீடியோ கமெண்ட்டில் எனக்கு கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ இப்போ நம்ம நெக்ஸ்ட் கொஸ்டின் பார்த்துடலாம். ஸோ நெக்ஸ்ட்டு பார்த்திங்கன்னா ஜேர்னலைஸ் தி ஃபாலோயிங் டிரான்சாக்ஷன் ஆஃப் ராகேஷ் ஏஜென்சி அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நமக்கு கொடுத்துருக்க டிரான்சாக்ஷன் நம்ம 1 by 1 சால்வ் பண்ணிடலாம். ஃபஸ்ட்டு Jan 1 ராகேஷ் கமென்ஸ் பிஸ்னஸ் வித் கேஷ். ஸோ இதுக்கு என்ட்ரி என்ன, கேஷில் நம்ம பிஸ்னஸ் ஸ்டார்ட் பண்ணியிருக்கோம். அப்போ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ இது ஆல்ரெடி நம்ம போட்ட அதே என்ட்ரிஸ் தான் வரும். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேபிட்டல் அக்கௌண்ட். ஸோ கேஷ் பார்த்திங்கன்னா பிஸ்னஸ்க்குள்ளே வருது, கம்ஸ் இன். அகெயின் கேபிட்டல் அப்படின்றது எங்கள் ஓனர். ஸோ ஓனர் நமக்காக அமௌண்ட்டு கொடுக்குறாங்க. ஸோ கிவர் அமௌண்ட் வந்து 50,000 rupees. ஓகேவா? ஸோ பீயிங் பிஸ்னஸ் ஸ்டார்டட் வித் கேஷ் அப்படின்னு எழுதிக்கோங்க. ஸோ அடுத்தது வந்து Jan 2 பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃபார் கேஷ், அமௌண்ட் வந்து 10,000 rupees. இதுக்கு பார்த்திங்கன்னா என்ட்ரி என்ன வரும் அப்படின்றத எனக்கு கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஒவ்வொரு டிரான்சாக்ஷனை படிக்க கண்டிப்பாக கீழே எழுதிட்டே வாங்க. ஸோ உங்கள் ஒரு நோட்டு வச்சுக்கோங்க. ஸோ ஒவ்வொரு டிரான்சாக்ஷன் நான் படிக்கும் போது நீங்கள் அப்படியே சைமல்டேனியஸாக எழுதிட்டு வாங்க. ஸோ பர்ச்சேஸ் அப்படின்றது நமக்கு எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸை டெபிட் பண்ணும், கேஷில் பே பண்ணுறோம். அப்போது கேஷ் கோஸ் அவுட். அமௌண்ட் எவ்வளோ, அமௌண்ட் வந்து 10,000 rupees. ஓகே. ஸோ அடுத்த டிரான்சாக்ஷன் பார்த்திங்கன்னா பர்ச்சேஸ் கூட்ஸ் ஃப்ரம் மோகன். மோகன்லேருந்து நம்ம கூட்ஸ் பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அப்போ இது கிரெடிட் அப்படின்னு தான் நம்ம கன்சிடர் பண்ணுறோம். அமௌண்ட் வந்து 60,000 rupees. ஸோ கிரெடிட் பர்ச்சேஸ்னால் எப்படி போடணும், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் டு மோகன் அக்கௌண்ட், அமௌண்ட் வந்து 60,000 rupees. ஸோ மேலே நம்ம ஆல்ரெடி பார்த்தோம்னா பர்ச்சேஸ் அப்படின்றது எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு நான் சொன்னேன். நாமினல் அக்கௌண்ட்டில் டெபிட் ஆல் எக்ஸ்பென்சஸ் அப்படின்னு வரும். இங்கே வந்து மோகன் நமக்காக கூட்ஸ் வந்து கொடுக்குறாரு. ஸோ மோகனை நம்ம எதில் எடுத்துக்குவோன்னா பர்சனல் அக்கௌண்ட்டில் எடுத்துக்குவோம். பர்சனலில் கிவரை நம்ம கிரெடிட் பண்ணோம். ஸோ அதனால் இவர் வந்து நமக்கு கூட்ஸ் வந்து கொடுக்குறாங்க, அதனால் அவரை நம்ம கிரெடிட் பண்ணிக்கிறோம். அடுத்தது வந்து Jan 7 ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு கொடுத்துருக்காங்க. அதாவது கையில் கேஷ் இருக்குது, அது நம்ம பேங்க்கில் டெபாசிட் பண்ண போகிறோம். ஆர் புதுசாக ஒரு அக்கௌண்ட்டை க்ரியேட் பண்ணுறோம். ரெண்டுக்குமே ஒரே என்ட்ரி தான் வரும். அமௌண்ட் வந்து 10,000 rupees. ஸோ கையில் இருக்கிற கேஷ் அமௌண்ட் வெளியில் போகுது. பேங்கர் நமக்காக அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ பேங்கர் நமக்காக அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ ரிசீவரை டெபிட் பண்ணும். பேங்க் அப்படின்றது பர்சனல் அக்கௌண்ட்டு. ஓகே, பர்சனல் அக்கௌண்ட்டு கீழே தான் வரும். ஸோ அதனால் பேங்கரை நம்ம டெபிட் பண்ணுறோம். ஸோ கேஷ் வந்து கோஸ் அவுட். ஸோ பிஸ்னஸ்லேருந்து கேஷ் வந்து கோஸ் அவுட். அமௌண்ட் வந்து 10,000 rupees. ஸோ என்ட்ரி பார்த்திங்கன்னா பேங்க் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட், இதுதான் நம்ம என்ட்ரி.
ஸோ பீயிங் பேங்க் அக்கௌண்ட் ஓப்பன் அப்படின்னு நீங்கள் எழுதலாம். இல்லைன்னா பீயிங் ஓப்பன் பேங்க் அக்கௌண்ட் வித் பேங்க் ஆஃப் இந்தியா அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணலாம். அடுத்தது Jan 10th பர்ச்சேஸ் ஃபர்னிச்சர் ஃபார் ஆஃபீஸ். ஸோ ஆஃபீஸ்க்காக ஃபர்னிச்சர் பர்ச்சேஸ் பண்ணியிருக்காங்க. ஃபர்னிச்சர் அப்படின்றது நமக்கு அசெட்டு. ஃபர்னிச்சர் அப்படின்றது அசெட் ப்ளஸ் ரியல் அக்கௌண்ட்டில் தான் அது வந்து கேட்டகரைஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் வாட் கம்ஸ் இன் அதை வந்து டெபிட் பண்ணும், வாட் கோஸ் அவுட்டை கிரெடிட் பண்ணும். இங்கே பார்த்தீங்கன்னா ஃபர்னிச்சர் நமக்கு உள்ளுக்குள்ளே வருதா வெளியில் போகுதா? ஸோ பிஸ்னஸ்க்குள்ளே வருது. ஸோ அதனால் இது கம்ஸ் இன், ஃபர்னிச்சர் உள்ளுக்குள்ளே வருது. ஸோ அதனால் டெபிட் பண்ணுங்கள். ஸோ மோஸ்ட்டாக கேஷில் தான் நம்ம பே பண்ணியிருப்போம். ஸோ கேஷ் அப்படின்னா கேஷ் வந்து பே பண்ணியிருப்போம். அப்போ கேஷ் கோஸ் அவுட். ஸோ ஃபர்னிச்சர் உள்ளுக்குள்ளே வருது. ஸோ டெபிட் பண்ணுங்கள், கம்ஸ்ன்னு டெபிட் பண்ணுங்கள். கேஷுமே பார்த்திங்கன்னா ரியல் அக்கௌண்ட்டில் தான் வரும். ஸோ ரியல் அக்கௌண்ட்டில் 2 இருக்குது, டெபிட் வாட் கம்ஸ் இன், கிரெடிட் வாட் கோஸ் அவுட். ஸோ கேஷ் பார்த்திங்கன்னா வெளியில் போகுது, கோஸ் அவுட். ஸோ அதனால் அதை கிரெடிட் பண்ணுறோம். அமௌண்ட் வந்து 2000 rupees. ஸோ நரேஷன் எழுதிக்கோங்க. Jan 15 சோல்டு கூட்ஸ் ஃபார் கேஷ் அமௌண்ட் 8000 rupees. ஸோ நம்ம என்ன பண்ணியிருக்கோம், கேஷில் சேல்ஸ் பண்ணியிருக்கோம். ஸோ சேல் பண்ணியிருக்கோம், கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணியிருக்கோம். ஸோ எவ்வளோ அமௌண்ட் ரிசீவ் பண்ணியிருக்கோம்? ஸோ ரிசீவ் பண்ணியிருக்கோன்னா கேஷை ரிசீவ் பண்ணால் கேஷ் கம்ஸ் இன். ஸோ கேஷ் வந்து உள்ளுக்குள்ள வந்திருக்கு. ஸோ அதை டெபிட் பண்ணுங்கள். சேல்ஸ் அப்படின்றது இன்கம். ஸோ கிரெடிட் பண்ணுங்கள். ஸோ அமௌண்ட் வந்து 8000 rupees. ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். ஸோ நரேஷன் கொஸ்டினை பார்த்து எழுதிக்கோங்க. Jan 20 sold goods to Ram of list price of 1,25,000 less 20% trade discount and 2% cash discount. Paid 40% by check அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ இதுக்கு இங்கே ஒர்க்கிங் நோட் கொடுத்துருக்காங்க. பார்த்தீங்கன்னா உங்களுக்கே தெரியும். ஸோ மொத்த அமௌண்ட் பார்த்திங்கன்னா 1,25,000. ஸோ இந்த 1,25,000ல் ட்ரேட் டிஸ்கவுண்ட் பார்த்திங்கன்னா உங்களுக்கு 25,000. எவ்வளோ? 20% கொடுத்துருக்காங்க. கேல்குலேட் பண்ணிங்கன்னா 25,000 வரும். இப்போ சேல்ஸ் அமௌண்ட் வந்து 1 lakh. இங்கே என்ன சொல்லியிருக்காங்க, இந்த 1 lakhல 40% வந்து பே பண்ணிட்டாங்க. ஸோ நீங்கள் 1 lakhல 40% போட்டிங்கன்னா 40,000 rupees வரும். 40,000ல் 2% கேல்குலேட் பண்ணிங்கன்னா 800 rupees. பேலன்ஸ் ஸோ பேலன்ஸ் இருக்கிற அமௌண்ட் வந்து க்ரெடிட்டாக நம்ம கன்சிடர் பண்ண போகிறோம். என்ட்ரி பார்த்திங்கன்னா ஸோ பேங்க் அக்கௌண்ட் டெபிட், ராம் அக்கௌண்ட் டெபிட், டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட் அப்படின்னு கொடுத்துருக்காங்க. ஸோ பேங்க் அப்படின்றது நமக்காக அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க ராம்கிட்டருந்து. ஸோ அமௌண்ட் வந்து 39,200 rupees. ஏன் 39,200 rupees? ஏன்னா அவங்க பே பண்ணுறது 40%னா 40,000. அதில் 800 rupees டிஸ்கவுண்ட்டாக போயிடுச்சு. பேலன்ஸ் 39,200 rupees தான் அவங்க பே பண்ணுறாங்க. புரிஞ்சிச்சா? பேலன்ஸ் இருக்க 60,000 rupees அவரோட அக்கௌண்ட்டில் நம்ம போடுறோம். ஸோ இங்கே பார்த்திங்கன்னா நம்ம டெபிட் பண்ணுறோம். ஏன்னா நம்மள்டிருந்து அவர் கூட்ஸு ரிசீவ் பண்ணுறாரு. ஸோ ராம் அக்கௌண்ட் டெபிட் 60,000 rupees. டிஸ்கவுண்ட்டு கொடுத்துருக்கோமா? 2% கொடுத்துருக்கோம். கேஷ் டிஸ்கவுண்ட் நம்ம கொடுத்துருக்கோம் 2%. டிஸ்கவுண்ட் அலவுட் அக்கௌண்ட் டெபிட். ஸோ ஏன் டெபிட் பண்ணுறோம்? அது வந்து நமக்கு லாஸு. புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்தது சேல்ஸ் ஏன் நம்ம கிரெடிட் பண்ணியிருக்கோம்? அது நமக்கு இன்கம். அதனால நம்ம அதை கிரெடிட் பண்ணியிருக்கோம். அமௌண்ட் வந்து 1 lakh. நரேஷன் எழுதிக்கோங்க கொஸ்டினை பார்த்து. ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா Jan 25 கேஷ் சேல்ஸு அமௌண்ட் வந்து 3,500 rupees. நம்ம எப்போதும் போடுற மாதிரி தான் கேஷ் நம்ம ரிசீவ் பண்ணுறோம். ஸோ கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு சேல்ஸ் அக்கௌண்ட். சேல்ஸுன்றது நமக்கு இன்கம். அமௌண்ட் வந்து 3,500 rupees. ஸோ பீயிங் கேஷ் சேல்ஸ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணிக்கோங்க. அடுத்தது Jan 27 paid to மோகன் on account அமௌண்ட் வந்து 3,000 rupees. மோகன் அப்படின்ற பர்சனுக்கு நம்ம அமௌண்ட்டு பே பண்ணுறோம். ஸோ நமக்காக ஸோ மோகன் அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணிக்கிறாங்க. எது ரிசீவ் பண்ணுறாங்க? அமௌண்ட்டை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ அதனால் நம்ம டெபிட் பண்ணுறோம். கேஷ் வந்து கோஸ் அவுட். ஓகே, கேஷ் வந்து கோஸ் அவுட். அதனால் நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அமௌண்ட் வந்து 3,000 rupees. என்ட்ரி பார்த்திங்கன்னா மோகன் நம்மள்டிருந்து அமௌண்ட் ரிசீவ் பண்ணுறாங்க. அதனால் அவரை டெபிட் பண்ணுறோம். மோகன் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ். ஏன்னா நம்ம கேஷில் பே பண்ணுறனால. புரிஞ்சிச்சா? அடுத்தது பார்த்திங்கன்னா Jan 28 ராம் ரிட்டன் கூட்ஸ் ஆஃப் சேல்ஸ் வேல்யூ 5,000 rupees. ஸோ ராம் அப்படின்ற பர்சன்ட்டை நம்ம சேல்ஸ் பண்ணோம். அவர் என்ன பண்ணுறாருன்னா 5,000 வர்த் கூட்ஸை நம்மள்ட்ட திருப்பியும் ரிட்டர்ன் பண்ணுறாங்க. சேல் பண்ணும்போது நம்ம என்ன பண்ணியிருப்போம்? கிரெடிட் பண்ணுறோம்.
ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் அப்படின்னும் போது சேல்ஸ் ரிட்டனை டெபிட் பண்ணுங்கள். நெக்ஸ்ட்டு ராம் அப்படின்ற பர்சன் நமக்கு கூட்ஸை கொடுக்குறாரு. ஸோ அதனால் அவரை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். அமௌண்ட் வந்து 5000. ஸோ சேல்ஸ் ரிட்டர்ன் உங்களுக்கு புரிஞ்சிருக்குன்னு நினைக்கிறேன். ஸோ சேல்ஸ் பண்ணும்போது நம்ம சேல்ஸை கிரெடிட் பண்ணுவோம், சேல்ஸ் ரிட்டர்ன் பண்ணும்போது சேல்ஸ் ரிட்டனை டெபிட் பண்ணுவோம். அதே மாதிரி இங்கே அவர் வந்து ராம் அப்படின்ற பர்சன் நமக்கு கொடுக்குறாங்க, அந்த பொருளை திருப்பி ரிட்டர்ன் பண்ணுறாங்க நம்மள்ட்ட. ஸோ ஹீ இஸ் கிவிங் தி கூட்ஸ். ஸோ அதனால் அவரை நம்ம கிரெடிட் பண்ணுறோம். சேல்ஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் டெபிட் டு ராம்ஸ் அக்கௌண்ட்டு. அமௌண்ட் வந்து 5000. நரேஷன் கண்டிப்பாக எழுதுங்க. அடுத்தது வந்து ஜான் 31 பெய்ட் சேலரி. ஸோ சேலரி அப்படின்றது நமக்கு என்ன, எக்ஸ்பென்சஸ். ஸோ எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட்டை டெபிட் பண்ணுங்கள். எக்ஸ்பென்சஸ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷில் நம்ம கொடுக்குறோம். ஸோ கேஷ் கோஸ் அவுட். அமௌண்ட் வந்து 9000 rupees. ஸோ சேலரி அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். நரேஷன் எழுதிக்கோங்க. புரிஞ்சிச்சா? ஸோ அடுத்தது பார்த்திங்கன்னா 31 ஜான் 31 பே டு பெட்டி கேஷியர். ஸோ பெட்டி கேஷியர் அப்படின்னு ஒருத்தர் இருப்பாங்க. ஸோ அவங்களுக்கு அமௌண்ட்டு கொடுத்துருக்காங்க. ஸோ பெட்டி கேஷியர் அப்படின்னா பெட்டி கேஷ் அக்கௌண்ட் அப்படின்னு நம்ம மென்ஷன் பண்ணணும். சரியா? இதுவும் நமக்கு எக்ஸ்பென்சஸ் தான். ஸோ பெட்டி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து 150 rupees. ஓகே, சாரி, பெட்டி கேஷ் வந்து அமௌண்ட் வந்து 3000. பெட்டி கேஷியர் அப்படின்னு வந்துச்சுன்னா பெட்டி கேஷ் அப்படின்னு நீங்கள் மென்ஷன் பண்ணோம். ஸோ பெட்டி கேஷ் அக்கௌண்ட் டெபிட் டு கேஷ் அக்கௌண்ட். பெட்டி கேஷ்ன்றது எக்ஸ்பென்சஸ். ஸோ டெபிட் பண்ணுங்கள். கேஷில் நம்ம பே பண்ணுறோம். ஸோ கேஷ் கோஸ் அவுட். ஸோ நரேஷன் கீழே எழுதிக்கோங்க. ஜான் 31 ரிஜெக்டட் அண்ட் ரிட்டன் 5% ஆஃப் குட்ஸ் சப்ளை பை மோகன். ஸோ என்ன பண்ணியிருக்கோம், ஜான் 5 மோகன் அப்படின்ற பர்சன்ட்லேருந்து நம்ம கூட்ஸை பர்ச்சேஸ் பண்ணியிருக்கோம். அமௌண்ட்டு பார்த்திங்கன்னா 60,000 rupees. ஸோ இந்த 60,000ல் 5% நம்ம என்ன பண்ணுறோம், அவர்கிட்ட திருப்பியும் ரிட்டர்ன் பண்ணுறோம். ஓகே, ஃபஸ்ட்டு கேல்குலேட் பண்ணிக்கோங்க அமௌண்ட்டு. ஸோ என்ட்ரி பார்த்திங்கன்னா மோகன் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். ஸோ மோகன் அப்படின்றவர் நம்மள்கிட்ட பொருளை ரிசீவ் பண்ணுறாங்க, நம்ம ரிட்டர்ன் பண்ணுறோம் மோகன்கிட்ட. மோகன் நம்மள்கிட்ட பொருளை ரிசீவ் பண்ணுறாங்க. ஸோ மோகன் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன். ஏன் பர்ச்சேஸ் ரிட்டர்னை நம்ம கிரெடிட் பண்ணுறோம் அப்படின்னா, நம்ம பர்ச்சேஸ் பண்ணும்போது என்ன பண்ணியிருப்போம், பர்ச்சேஸ் அக்கௌண்ட் டெபிட் அப்படின்னு நம்ம டெபிட் பண்ணியிருப்போம். கரெக்டாக? ஸோ இதுக்கு ஆப்போசிட் கொடுக்கணும். ஸோ டெபிட் கொடுத்துருந்தோம்னா கிரெடிட் கொடுக்கணும். அப்போ டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட் கிரெடிட் பண்ணணும். புரிஞ்சிச்சா? அமௌண்ட் வந்து 60,000ல் 5% எவ்வளோ அமௌண்ட்னா 3,000 rupees. ஸோ மோகன் அக்கௌண்ட் டெபிட் டு பர்ச்சேஸ் ரிட்டர்ன் அக்கௌண்ட். அமௌண்ட் வந்து 3,000. ஸோ நரேஷன் புக்கில் பார்த்து அப்படியே எழுதிக்கோங்க. புரிஞ்சிச்சா? ஸோ நம்ம இந்த ஒர்க் அவுட் பண்ண சம்ஸ் உங்களுக்கு புரிஞ்சிருக்கா அப்படின்றத கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். ஸோ நெக்ஸ்ட் வீடியோ பார்க்குறதுக்கு மறக்காமல் நம்ம சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் நான் போடுற வீடியோஸ் எதுவும் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். ஸ்டே டியூன் ஃபார் மோர் வீடியோஸ். கீப் வாட்சிங், கீப் லேர்னிங். தேங்க்யூ.